வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 78வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரலாற்று சிறப்புமிக்க தில்லி செங்கோட்டையில் இன்னும் சற்று நேரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளார். தமிழகத்தின் 2 இடங்கள் உட்பட நாட்டில் மேலும் 3 சதுப்பு நில பகுதிகள் ராம்சார் தளங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். மாநிலத்தில் 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 78வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளார். தொடர்ந்து 11வது முறையாக திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுகிறார். சுதந்திர தினத்தையொட்டி செங்கோட்டை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டையை சுற்றிலும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதை மையக் கருத்தாக கொண்டு இந்த ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்களில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் 6000 சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்கின்றனர். பழங்குடியினர், விவசாயிகள், மகளிர், இளையோர் ஆகியோர் இந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அங்கன்வாடி பணியாளர்கள், பஞ்சாயத்து அமைப்புகளின் மகளிர் தலைவர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலகங்களில் பணியாற்றுபவர்களும் இதில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 23 பேர் தில்லி சுதந்திர தின நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் காலை 9 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்துகின்றனர். அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றிலும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெறுகின்றன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு அலுவலகங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்டவை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே குடியரசுத் தலைவரின் சுதந்திர தின உரை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது உரை வளர்ச்சியடைந்த மற்றும் வளமான இந்தியாவை கட்டமைக்க ஊக்கம் அளிப்பதாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் 2 இடங்கள் உட்பட நாட்டில் மேலும் 3 சதுப்பு நில பகுதிகள் ராம்சார் தளங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இதையடுத்து நாட்டில் உள்ள ராம்சார் தளங்களின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளது என சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், விழுப்புரம் அருகே உள்ள கழுவேலி பறவைகள் சரணாலயம் இதில் இடம்பெற்றுள்ளது. மத்திய பிரதேசத்தின் தவா நீர்த்தேக்கமும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். ராம்சார் தளங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழகம் மற்றும் மத்திய பிரதேச மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். வரும் காலங்களில் இதுபோன்ற முன்முயற்சிகள் தொடரும் என திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ராம்சார் தளங்களின் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளதற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தமிழக அரசின் அர்ப்பணிப்பை இது பிரதிபலிப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar-tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக பெண்கள் புகார் அளிக்க புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் சமூக நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பணிபுரியும் இடத்துல உள்ள பாலியல் துன்புறுத்தல் தடை மற்றும் நிவர்த்தி சட்டம் 2013 அந்த சட்டத்தின் கீழே 10 பெண்களுக்கு மேல பணி செய்யற இடங்கள்ல உள்ளூர் புகார் குழு அமைக்கப்படணும்.
அதை நம்ம ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணிருக்கோம், தொடங்கி இருக்கோம். அதனால எல்லா நிறுவனங்களும் அவர்களாவே அதுல என்ட்ரி போட்டு அனுமதி பெற்றுக் கொள்ளலாம். அப்ளை பண்ணிட்டு நேரடியா கொண்டு மனு கொடுத்த வெயிட் பண்றது இல்ல. எங்கள்கிட்ட இந்த மாதிரி உள்ளூர் புகார் குழு இருக்கு, இதுக்கு தலைவர் யாரு, செக்ரட்டரி யாரு, இந்த மாதிரி பில்டிங் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு, எல்லாமே அவங்களே அந்த போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிடலான்றது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இங்க சென்னையில் பெண்களுக்கான பிங்க் ஆட்டோ சேவை இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் திருமதி கீதா ஜீவன் கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நதிகளை தூய்மைப்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுத்தி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு சார்பில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று திரு அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடப்புத்தகங்களுக்கு மானியம் வழங்கி அவற்றின் விலையை மாநில அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெரம்பலூரில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பகம் சார்பில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகள் இது தங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக தெரிவித்தனர். என் பேர் பாக்கியலட்சுமி. இங்க மக்கள் நல்வாழ்வு திட்டம் விழிப்புணர்வு நடந்துச்சு. அதுல 3 டாக்டர்ஸ் பேசினாங்க. அவங்க மகப்பேறு பெண்கள் அப்புறம் குழந்தைகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி சொன்னாங்க. அப்புறம் RSKTY அதுல இருந்து வேலை வாய்ப்பு பயிற்சி முகாம் என்னென்ன இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காசநோய் பற்றிய விழிப்புணர்வு பத்தி சொன்னாங்க. இதை எடுத்துட்டு போய் நாங்க மக்கள்கிட்ட சேர்ப்போம். நாங்க பெரம்பலூர்ல இருந்து வரோம். இங்க மத்திய அரசின் மக்கள் நல்வாழ்வு திட்டத்தின் விழிப்புணர்வுக்காக எங்க கல்லூரி பிள்ளைங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இங்க RBSK, RKSK திட்டங்களை பத்தி எங்களுக்கு சொன்னாங்க. இது நாள் வரைக்குமே எங்களுக்கு இந்த திட்டத்தை பத்தி தெரியாம இருந்தோம். இந்த விழிப்புணர்வுக்கு வந்ததுல இருந்து இந்த திட்டத்தின் மூலியமா மகளிருக்கு என்னென்ன கிடைக்குது, சுய உதவி குழுவை பத்தி சொன்னாங்க. இதனால எப்படி நாங்க பயன்பெறணும், இது மக்களுக்கு எப்படி நம்மளுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு இந்த விழிப்புணர்வு மூலம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்க கத்துக்கிட்டோம். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, ஈரோடு, காஞ்சிபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கோவை, சேலம், ராமநாதபுரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஆசியான் மற்றும் பிரிக்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற உணவு பாதுகாப்பு தொடர்பான கூட்டம் சிங்கப்பூரில் நேற்று நடைபெற்றது. இலங்கையில் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலைமை குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் ராணுவ தலைமை தளபதி திரு உபேந்திர திவேதி ஆகியோருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். பஞ்சாயத்து அமைப்புகளில் மகளிரின் தலைமை தொடர்பான தேசிய பயிலரங்கு பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதிகாரிகள் மற்றும் உதவியாளர்களுக்கான புதுப்பிக்கப்பட்ட கையேட்டை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தை சீரமைப்பது குறித்து மாநில அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு பொன்முடி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி தூத்துக்குடியில் தேசிய மாணவர் படையினர் சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என மாநில நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மருதா நதி அணை நிரம்பியதை அடுத்து 100 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் உள்ள முக்கிய திருக்கோவில்களில் இன்று சிறப்பு வழிபாடு மற்றும் சமத்துவ விருந்து நடைபெறும் என்று இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனுவை விளையாட்டுகளுக்கான சர்வதேச நடுவர் மன்றம் நிராகரித்துள்ளது. சர்வதேச நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 78வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரலாற்று சிறப்புமிக்க தில்லி செங்கோட்டையில் இன்னும் சற்று நேரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளார். தமிழகத்தின் 2 இடங்கள் உட்பட நாட்டில் மேலும் 3 சதுப்பு நில பகுதிகள் ராம்சார் தளங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். மாநிலத்தில் 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.